இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் அமெரிக்காவிலையோ இல்லை அமெரிக்கா போகணுன்னு ஆசை இருந்தால் நான் சொல்கிற இந்த இடத்துக்கு மட்டும் போக. நான் உங்களை பயமுறுத்துறதுக்காகவோ இல்லை ப்ராங்க் பண்ணுறதுக்காகவோ சொல்லலை. இந்த இடம் டட்லி டவுன். நான் சொல்ல போகிற இந்த கதையை கேட்டதுக்கப்புறம் நீங்கள் அந்த இடத்துக்கு போக மாட்டீங்க. அப்படி என்னடா சம்பவம் நடந்துச்சுன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா வாங்க கதைக்குள்ளே போகலாம். நான் சொல்கிற இந்த சம்பவம் 1900 நடக்கிற கதை. டாக்டர் வில்லியம் கிளார்க் கொலம்பியா யூனிவர்சிட்டியில் ப்ரொஃபஸராக வேலை செய்கிறவர். அடிக்கடி தன் மனைவியோட வெக்கேஷனுக்கு புது புது இடங்களை தேடி போகக்கூடியவர். அப்படி 1906 அவர் தன் மனைவியோட வெக்கேஷனுக்கு போகணும்னு நினச்ச இடம் தான் இந்த டட்லி டவுன். இவங்க 2 பேரும் சேர்ந்து டட்லி டவுனை நோக்கி போயிட்டு இருக்காங்க. ஒரு உடன் பிரிட்ஜை கிராஸ் பண்ணி அந்த டட்லி டவுனோட அந்த அடர்ந்த காட்டுக்குள்ளே என்ட்ராகிறாங்க. எங்கே பார்த்தாலும் பூத்து குலுங்குற மரங்களும் செடிகளும் பறவைகள் சத்தம் கேட்டுகிட்டே இருக்கு. இது அவங்களுக்கு ஒரு விதமான புது உணர்வை கொடுக்கு. கொஞ்ச தூரம் காலார நடந்து போகலான்னு முடிவு பண்ணி இவங்க 2 பேரும் நடந்து போகிறாங்க. அங்கே ஒரு கேட்குற ஆந்த சத்தம், பூச்சி சத்தம் எல்லாமே அவங்களுக்கு ஒரு இனிமையாக இருக்குது. திடீர்னு ஒரு மர்மமான சவுண்ட் அவங்களுக்கு கேட்குது. பயந்து போய் திரும்பி பார்த்தா ஒரு ஆப்பிள் மரத்துலேருந்து மான் ஆப்பிளை சாப்பிட்டுட்டு இருக்கு. நகைச்சுவையாக சிரிச்சுட்டு அதை ரசிச்சுட்டு இருக்காங்க. அந்த வேலையில் அவங்களுக்கு தோணுதான், ஏன் நம்ம இங்கே சம்மர் வெக்கேஷனுக்கான வீட்டை இங்கே கட்டக்கூடாதுன்னு தான். அதனால் டாக்டர் வில்லியம் கிளார்க் என்ன பண்ணுறாரு, அந்த காட்டில் 1000 ஏக்கராவை வாங்கி அவங்களுக்கான அந்த வெக்கேஷன் வீட்டை கட்டணும்னு முடிவு பண்ணுறாரு. இதுக்காக அவர் பக்கத்து டவுன்லேருந்து ஆட்களை வேலைக்கு கூப்பிட்றாரு. ஆனால் யாருமே வர மறுக்கிறாங்க. இதை சிறிதும் பொருட்படுத்தாத டாக்டர் வில்லியம் கிளார்க் அவரே தன்னுடைய விடுமுறை நாட்களில் இல்லை அவருக்கு கிடைக்கிற ஃப்ரீ டைமில் அவங்களுக்கான வீட்டை கட்ட ஆரம்பிக்கிறார். அவங்களோட சம்மர் வெக்கேஷனும் தொடர்ந்து 12 வருஷங்களாக சந்தோஷமாக போயிட்டுருக்கு. திரும்பவும் 1918 வெக்கேஷன் போகலான்னு முடிவு பண்ணுறாங்க. வெக்கேஷனுக்கும் போயாச்சு. ஹாப்பியாக தன்னோட நாட்களை தன் ஒய்ஃபோட செலவு பண்ணிகிட்ருக்காரு. எமர்ஜென்சியாக அவர் வேலை செய்கிற அந்த ஹாஸ்பிட்டல்லேருந்து இவருக்கு ஒரு கால் வருது. இதனால் இவர் உடனடியாக கிளம்பி அந்த இடத்துக்கு போயாகும். தன் கணவர் போனதை நினச்சி ரொம்பவே வருத்தப்படுறாங்க. ஐயோ, போனவர் எப்போ திரும்பி வருவாரோ, நம்ம எப்படி இந்த இடத்துல தனியாக இருக்கிறதுன்னு யோசிக்கிறாங்க. கால சூழ்நிலை வேறு வழி இல்லாமல் தன்னோட கணவரை ட்ரெயின் ஏற்றி விட்டுட்டு திரும்பவும் வந்துடுறாங்க. இப்போ நான் சொன்ன இந்த கதையில் என்னடா பயமுறுத்துகிற மாதிரி இருக்குது அப்படின்னு தானே உங்களுக்கு தோணுது. அந்த டாக்டர் தன் மனைவியை விட்டுட்டு போன அந்த இடத்தோட உண்மை முகத்தை வாங்க பார்க்கலாம். 1700 இந்த அடர்ந்த காட்டை ஒட்டி தான் டட்லி டவுனுக்கு மக்கள் நிறைய பேர் குடியேறுறாங்க. அது ஒரு வில்லேஜாகவும் உருவாகுது. 1700 முடிவில் அங்கே ரொம்ப அமானுஷ்யமாகவும் பயமுறுத்தக்கூடிய சம்பவங்களும் நடக்குது. 1759 இந்த கிராமத்தில் வாழ்ந்த கார்ட்டர் ஃபேமிலியை சேர்ந்த 6 பேர் காலராவில் இறந்து போகிறாங்க. அதே கிராமத்தில் ஹோலிஸ்டர்ன்றவர் மர்மமாக இறந்து போகிறாரு. ஆனால் அவர் கீழே தடுக்கி விழுந்தோ இல்லை யாரோ கொலை பண்ணலை. ஆனால் அவர் இறந்ததுக்கான காரணம் யாருக்குமே தெரியல. கொஞ்ச நாட் கழித்து அதே கிராமத்தில் டேனர்ன்றவர் அந்த காடுகளை சுற்றி ஒரு கருப்பு உறவும் சுற்றி வர்றதா சொல்கிறாரு. அதே மாதிரி ஏபிள்ன்றவரும் ஆமாம் நானும் அதை பார்த்தேன்னு சொல்கிறாரு. ஆனால் அந்த கிராமவாசி மக்கள் அதை யாருமே நம்பலை. கொஞ்ச நாட்கள் கழித்து, அதாவது 1800 ஹார்மன் ஷிப்ட் என்பவர் அது மெமரி இழக்கிறார், அதாவது ஞாபகத்தை இழக்கிறார். அவங்க மனைவி இடிச்சு இறந்து போகிறாங்க. தொடர்ந்து 12 வருஷமாக அந்த காட்டை சுற்றி மர்மமான விஷயங்களும் மரணங்களும் தொடர்ந்துக்கிட்டே இருக்குது. இதனால் டட்லி டவுனில் இருந்து மக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியேற ஆரம்பிக்கிறாங்க. ப்ராஃபிஸ் ஃபேமிலியில் அம்மா டிபியால் இறந்து போகிறாங்க. தன்னோட 2 மகன்களும் இறந்து போகிறாங்க. அவர் வீட்டில் வளர்த்த ஆடுகளும் இறந்து போகுது. ஆனால் ஒரு காரணமும் இல்லாமல் அடிக்கடி அந்த கிராமத்தை சுற்றி வித்தியாசமான சத்தங்களும் ஏற்பட்டதை அந்த கிராமவாசி மக்கள் தொடர்ச்சியாக சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இப்படிப்பட்ட காட்டில் 1918 தன்னோட மனைவியை விட்டுட்டு போன வில்லியம் கிளார்க்கு என்ன அதிர்ச்சி காத்திருக்குன்னு பார்க்கலாமா? வாங்க திரும்ப கதை. தன்னோட வேலையை முடிச்சுட்டு 36 மணி நேரத்தில் திரும்பவும் வில்லியம் கிளார்க் வர்றாரு. வந்தவருக்கு ஒரு அதிர்ச்சி, தன்னோட மனைவி அவரை கூப்பிட வரல. சரி, ஓகே, வீட்டில் ஏதாவது வேலையாக இருப்பாங்கன்னு நினச்சிட்டு அவர் தன்னோட வீட்டுக்கு வர்றாரு. 12 வருஷம் சந்தோஷமாக சம்மர் வெக்கேஷன் கொண்டாடின அதே இடத்துல அந்த ஆந்தையோட சத்தம், பூச்சிகளோட சத்தம் அவரை ரொம்ப பயமுறுத்து. அவரோட இருதயமே நின்று போகிற மாதிரி ஆகுது. நாளை பயந்து அவர் குடுகுடுன்னு ஓடி போய் வீட்டை நோக்கி போகிறாரு. ஆனால் வீட்டுக்கு போனவருக்கு இன்னொரு அதிர்ச்சி. வீடு திறந்துருக்கு. கணின்னு ஒரு சிரிப்பு சத்தம் அவரை பயமுறுத்துற மாதிரி கேட்டுக்கிட்டே இருக்க தொடர்ச்சியா. என்னடா இந்த சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்குன்ட்டு அந்த சிரிப்பு சத்தத்தை நோக்கி நடந்து போகிறாரு. அங்கே போனால்
அவங்களோட படுக்கை அறையில் அவங்க மனைவி கண்ணு வாய் எல்லாம் அப்படி அகலமாக விரிந்த நிலையில் ஒரு நாய் மாதிரி நிற்கிறாங்க. அந்த சிரிப்பு சத்தம் அவங்க வாயிலிருந்து வர பயந்து போன அவர் திரும்பவும் ஓடுறாரு. ஓடி போயிட்டு திரும்ப வந்து தன்னுடைய மனைவியை நியூயார்க்குக்கே கூட்டிகிட்டு போகிறாரு. அங்கே வச்சு ஒரு மனநல மருத்துவமனையில் ரொம்ப நாளாக ட்ரீட்மெண்ட் பார்க்குறாரு. ஆனால் அந்த ட்ரீட்மெண்ட் ஈடுபடலை. கொஞ்ச நாள்லேயே வில்லியம் கிளார்க்கோட மனைவி சூசைட் பண்ணி இறந்து போகிறாங்க. இப்போ சொல்லுங்கள், அந்த டட்லி டவுன் கனெக்டிவிட்டிக்கு நீங்கள் போவீங்களா?